ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு கொரியன் சீரீஸ் கொண்டு வந்திருக்கேன். உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த சீரீஸ் நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சே பார்க்கல. எக்கச்சக்கமான நல்ல படங்களை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப எதுக்குடா இந்த சீரீஸ் கொண்டு வந்த, ஏன்டா போட மாட்டேன்னு கேட்டீங்கன்னா, ஏன் போட மாட்டேன் அப்படின்னா மொத்தமா 12 எபிசோடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டாலும் ஒரு 6 வீடியோ மாதிரி போட வேண்டியதா வரும். 6 வீடியோ உட்காந்து பார்க்க நிறைய பேருக்கு டைம் இருக்காது. இன்னொன்னு, அந்த ஒரு சீரீஸ் போட்ட டைமுக்குள்ள நான் ஒரு 6-7 படமே மொத்தமா போட்டுருவோம் மக்களே. அந்த அளவுக்கு டைம் டியூரேஷன் வரும். மொத்தமா 13 மணி நேரம் கிட்ட வரும். வேற வழி இல்லாம சரி ஓகேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சீரிஸ் உடைய பேரு பிரைஸ் ஆஃப் கன்ஃபெஷன். 2025ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா ஒரு 6 நாள் ஒரு வாரம் பக்கம் லீவ் போடலாம், கண்ணில் கொஞ்சம் பிரச்சனை, படம் பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு, ட்ரீட்மெண்ட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஏன் மொத்தமா லீவ் போட்டு போனோம், இந்த சீரிஸே ரொம்ப நல்லா இருக்கு, இதையே மொத்தமா ரெக்கார்ட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் அந்த ஒரு வாரத்தை ஓட்டிடலாம் அப்படின்னா மக்களே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். எந்த அளவுக்கு போடுவேன் அப்படின்லாம் தெரியல. ஒருவேளை ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வந்தாலும் நான் வந்துட்டு மொத்தமா முடிக்க ட்ரை பண்றேன். இந்த சீரிஸ் உடைய கதையை ஒன்லைன்ல சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் பயங்கரமா லவ் பண்றாங்க. ஒரு நாள் ஹீரோவை சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வைன்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போனா நம்ம ஹீரோயினுடைய புருஷனை யாரோ கொலை பண்ணி போட்டு போயிருக்காங்க. உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் கையிலேயே இறந்து போறாரு. ஆனா அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது ஹீரோயின் தான் கொலை பண்ணிட்டாங்க, இவங்க தான் கொலைகாரின்னு கைது பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்றதான் கதை. கொரியன் சீரிஸ் சொல்லவே தேவையில்ல. எல்லா எபிசோட்லயும் ட்விஸ்ட் இருக்கும். தலையே வெடிச்சு போற மாதிரி படத்துடைய கதையே மாறும். பொறுமையா உட்கார்ந்து முழுசா பாருங்க. கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி வாங்க இந்த சீரிஸை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த சீரிஸ் உடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு கல்யாணத்தை காமிக்கிறாங்க. கல்யாண மாப்பிள்ள தான் போற வர எல்லாரையும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. புதுசா கார் வாங்கியிருக்காரு, அதை வீடியோ எடுக்கிறாரு. கட்டிக்க போற பொண்ணை வீடியோ எடுக்கிறாரு. இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கு. லவ் பண்ணும் போது ஒரு குட்டி பாப்பா பிறந்திருக்கு. அந்த குட்டி பாப்பாவோட சேர்த்து தான் கல்யாணமே பண்ணிக்க போறாங்க. அந்த குட்டி பாப்பா வீடியோ எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்பவே சந்தோஷமா காமிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கும் போது அந்த ரிங்க கூட மாத்திக்காம இவங்க வந்துட்டு டாட்டுவா போட்டுக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஹீரோயினும் புருஷனும் பயங்கரமா லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. 2022ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட காட்டுறாங்க. ஹஸ்பண்டுக்கு பயங்கரமா காயம்பட்டிருக்கு. கழுத்துல வந்துட்டு கத்தி குத்துப்பட்டிருக்கு, ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கு. ஹீரோயின் மடியில படுக்க வச்சுக்கிட்டு எமர்ஜென்சி லைனுக்கு கால் பண்ணி என் புருஷனை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்றாங்க. ஆனா காப்பாத்த முடியாம புருஷன் இறந்தே போயிட்டாரு. அந்த இறுதி சடங்கெல்லாம் நடக்குது. அந்த டைம்ல நம்ம ஹீரோக்கும் சரி ஹீரோயினுக்கும் சரி பெருசா ஃபேமிலி மெம்பர் யாரும் கிடையாது போல. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்துட்டு போறாங்க. வந்துட்டு போற ஃப்ரெண்ட்ஸை கூட நல்லாவே வரவேற்கிறாங்க. சிரிச்ச முகத்தோட வர வச்சு பேசி அமுச்சு விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு குட்டி பொண்ணு இருந்தா இல்லையா, அந்த பொண்ணு இப்போ வளர்ந்து ஒரு 4-5 வயசு அந்த மாதிரி பொண்ணா இருக்கா. நம்ம ஹீரோயின் எல்லாருக்கூடவும் நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரையும் நல்லபடியா வரவேற்கிறாங்க, வழி அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையும் போலீஸ் பார்த்துட்டு, என்ன இந்த பொண்ணு இவ்வளவு சந்தோஷமா இருக்காளே, புருஷன் இறந்து போன துக்கத்தையே இந்த பொண்ணுடைய கண்ணில் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் லேடியே ஷாக் ஆகுறாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. விசாரணைக்கு ஹீரோயினை கூப்பிட்டுருக்காங்க. உங்க புருஷனுடைய மொபைல் அன்லாக் பண்ணும், அதுக்கு பாஸ்வேர்ட் கேட்டிருந்தோம், நீங்களும் ஒரு 3-4 பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க, எதுவுமே ஒர்க்கே ஆகல, உங்க புருஷன் போனுடைய பாஸ்வேர்ட் கூட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தெரியாது அப்படின்றாங்க. நீங்களே எப்படியாச்சும் கிராக் பண்ணிக்கோங்க அப்படின்னும் போது அது ஐபோனு ஓபன் பண்ணவே ரொம்ப கஷ்டமா இருக்கு, உள்ள இருக்க டேட்டா அழியாம ஓபன் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல, சரி நீங்க தனியா வந்திருக்கீங்க, சப்போர்ட்டுக்கு யாரையாவது கால் பண்ணி கூப்பிடணும் அப்படின்னா கூப்பிட்டுக்கோங்க, ஃபேமிலி மெம்பரை கூட கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னும் போது ஃபேமிலின்னு யாருமே கிடையாது, எனக்கு ஒரு குட்டி பொண்ணு தான், ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க, அவங்கள தொல்லை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்ல, சரி குடிக்க டீ காஃபி ஏதாவது வேணுமான்னு கேட்கும்போது காஃபி வேணும் அப்படின்றாங்க. இந்த போலீஸ் கேட்கிற எல்லா கேள்விக்கும் ரொம்பவே அமைதியா ரொம்ப காமா பதில் சொல்றாங்க. ஒரு மாதிரி சிரிச்ச முகத்தோட இருக்காங்க. புருஷன் இறந்து போன சோகத்தை கண்ணுல ஒரு துளி கூட பார்க்க முடியல மக்களே. சரி சாம்பிள்லாம் கலெக்ட் பண்ணும், உங்க சலைவா சாம்பிள் கலெக்ட் பண்ணும் அப்படின்னும் போது கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்து காமிக்கிறாங்க. சரி ஓகே, அன்னைக்கு நீங்க உங்க ஹஸ்பண்ட பார்க்க போனீங்க இல்லையா, டேட் நைட் மாதிரி எங்கேயோ வெளியே போறதா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கும் போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயம் தான் சொன்னாங்க அப்படியான்னு கேட்கும் போது, ஆமா எங்க பொண்ணு வந்துட்டு ஃப்ரெண்டோடைய வீட்டுல ஸ்டே பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா, நானும் அவரும் தான் தனியா இருந்தோம், எங்கேயாச்சும் வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம், நாங்க 2 பேர் மட்டும் தான் தனியா போலான்னு பிளான் பண்ணோம் அப்படின்னும் போது, அன்னைக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் கிளம்பி ஒயின்லாம் வாங்கிட்டு நேரா அந்த ஸ்டூடியோக்கு போனேன். நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே இந்த டிராயிங் ஆர்டிஸ்ட் டீச்சராகவும் இருக்காங்க. வீட்டுக்கு போகும்போது என் வீட்டுக்குள்ள இருந்து அந்த ஸ்டூடியோக்குள்ள இருந்து யாரோ ஹூடிலாம் போட்டுட்டு முகத்தெல்லாம் மறைச்சிட்டு வெளியே போற விஷயத்த பார்த்தேன். அது யாருன்னு தெரியல, சரியா பார்க்கவும் முடியல. இது எல்லாமே கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும், காருடைய டேஷ் கேம்ல எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே தெரியும் அப்படின்னும் போது, இல்லையம்மா டேஷ் கேம் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல எதுவுமே ரெக்கார்டே ஆகல, ஏதோ சரியில்லை போல, ரெக்கார்ட் ஆகல அப்படின்னு. ஆனா நான் உண்மையிலேயே
டிவிலேயே பார்த்தேன், யாரோ நான் உள்ளுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே என் ஸ்டூடியோக்குள்ள போயிட்டு வெளியே போன விஷயத்த பார்த்தேன். கண்டிப்பா அவங்க தான் என் புருஷனை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது, ஆனா அதுக்கு எந்த சாட்சியுமே இல்ல. உங்க ஹஸ்பண்ட் இறந்து போனார் இல்லையா, அந்த ஸ்டூடியோல வந்துட்டு ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி கண்டுபிடிச்சோம், அது உங்கள்தானு கேட்கும் போது, அது என்னுடைய இது கிடையாது, ஒரு ஸ்டூடெண்ட் அடிக்கடிக்க பார்க்க வருவா, என் புருஷனுடைய ஸ்டூடெண்ட், அந்த பொண்ணுக்கு சொந்தமான ஸ்கார்ஃப்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணு தான் மறந்து வச்சுட்டு போயிட்டா அப்படின்னும் போது, அந்த பொண்ணு தான் வெளியே போகும்போது பாத்தீங்களா, அதாவது ஒயின்லாம் வாங்கிட்டு ஸ்டூடியோக்குள்ள போகும்போது யாரோ வெளியே போனதை பார்த்தேன், அவங்க தான் கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, ஒருவேளை அந்த பொண்ணு தான் இந்த கொலைகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்கும் போது அது எனக்கு சரியா தெரியல, ஏன்னா நான் கண்ணை மட்டும் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி போலீஸ் விசாரிக்கும் போது நம்ம ஹீரோயின் ஏதோ பெண்ணால கிறுக்கி வரைகிறாங்க, ஒரு விஷயத்த அவங்கள மீறி வரைஞ்சு முடிக்கிறாங்க. இதுதான் அந்த பொண்ணான்னு கேட்கும் போது, ஐயோ இது யாருன்னே தெரியல, நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே சப்கான்சியஸா ஒரு மாதிரி வரைஞ்சிட்டேன், இது யாருன்னு தெரியல அப்படின்னும் போது, இவங்கள தான் வெளியே போகும்போது பாத்தீங்களா இவன் தான் கொலைகாரனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க, மேபி இருக்கலாம் ஆனா கன்ஃபார்மா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும் போது, இவங்க வந்துட்டு என்ன கேள்வி கேட்டாலும் காமா ஆன்சர் பண்றாங்க. இப்போ இவங்களுக்கு எதிராக எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்ல, ஆனா இவங்க நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிற மாதிரி அதுக்குமே எந்த ப்ரூஃபுமே கிடையாது, உள்ளுக்குள்ள இருந்த எல்லாமே இவங்களுக்கு எதிராக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அடுத்து வேற ஒரு மேல் போலீஸை விசாரிக்க சொல்றாங்க. அவரும் வந்து விசாரிக்கிறாரு, யாரு வந்து என்ன கேட்டாலும் நம்ம ஹீரோயின் அச்சு பெசங்காம சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க, டயர்ட் ஆக மாட்டாங்க, ஒரு மாதிரி காமா அமைதியா சந்தோஷமா ஆன்சர் பண்றாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அது நைட் ஒரு 11 மணிக்கு மேல ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் யோசிக்கிறாங்க. இந்த பொண்ணு சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கிறா, ஆனா இந்த பொண்ணுக்கு எதிராக எந்த ப்ரூஃபுமே இல்ல, இவதான் கொலகாரி இல்லையா அப்படின்னு இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சரி ஓகே, டிடெக்டிவ்க்கு கால் பண்ணி வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்ணி வர சொல்றாங்க. நம்ம ஹீரோ வராரு. வந்தவனே இவ்வளவு நேரம் விசாரிச்சாங்க இல்லையா, அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் காமிக்கிறாங்க. இவங்க சந்தோஷமா காமா ஆன்சர் பண்றாங்க, ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதுக்கப்புறமா கிரைம் ஸ்பாட்டோடைய அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டுறாங்க. அங்க எடுக்கப்பட்ட போட்டோ எல்லாம் காட்டும் போது அந்த புருஷன் இறந்து போயிட்டான். ஸ்பாட்டுக்கு போலீஸ்லாம் போயிருக்காங்க. அங்க ஓரமா நின்று இந்த பொண்ணு அமைதியா தம்மடிச்சுக்கிட்டு இருக்கா. இதுவும் அந்த போட்டோல இருக்கு. இப்போ அங்க என்ன விஷயம் ஆச்சுன்னு காமிக்கிறாங்க. டெட் பாடி, புருஷனுடைய டெட் பாடியை தூக்கிட்டு போகும்போது கூட இந்த பொண்ணு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாம அமைதியா ஒரு ஓரமா நின்று தம்மடிச்சுக்கிட்டு இருக்கா, காமா இருக்கா. இப்படி ஒரு பொண்ணை எங்க வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது, அப்போ ஹீரோயின் அந்த கண்ணாடியை தட்டுறாங்க. ரொம்ப லேட் ஆயிருச்சு, எனக்கு ஒரு குட்டி பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை தனியா தான் விட்டு வந்திருக்கேன், ஐ மீன் ஃப்ரெண்டு வீட்டுல, தயவு செஞ்சு என்ன வீட்டுக்கு சீக்கிரமா அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டும் போது, சரி ஓகே இந்த பொண்ணுக்கு எதிராக எந்த ப்ரூஃபுமே இல்ல, ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாது, டைம் ஆயிடுச்சு அமுச்சு விட்டுருங்க அப்படின்னு நீங்க போமான்னு அமுச்சு விட்டாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கூட நீங்க எனக்கு நல்லாவே கோஆபரேட் பண்ணீங்க, என்ன வந்துட்டு நல்லபடியா நடத்துனீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம்லாம் சொல்லிட்டு அங்க கிளம்புறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. மறுநாள் காலையில இவங்களுக்கு ஒரு குட்டி பொண்ணு இருக்கா இல்லையா, குட்டி பொண்ணும் இவங்க ஒர்க் பண்ற அதே ஸ்கூல்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு அழகா கிளப்பி விட்டு இவங்களும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு மேக்கப் எல்லாம் போட்டுட்டு கிளம்பி ஸ்கூலுக்கு போறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ டிடெக்டிவ் ஃபாலோ பண்ணிட்டே வராரு. நேரா ஸ்கூலுக்கு போக அங்க இருக்கிற எல்லாரும் குட் மார்னிங் இந்த மாதிரிலாம் சொல்லும் போது அவங்களுக்கும் நல்லபடியா ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிளாஸுக்கு போறாங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் ரெகுலரா ஒரு பழைய ஒயின் ஷாப்புக்கு போவாங்க போல, அங்க போயிட்டு ஒயினை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. இது எல்லாத்தையும் இந்த டிடெக்டிவ் ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. இப்போ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா வீட்டுல பொண்ணு கிடையாது, தூங்கிட்டா போல. இப்போ உட்கார்ந்து பயங்கரமா அழுகுறாங்க. இதையும் இந்த டிடெக்டிவ் பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த டைம்ல ஹீரோக்கு யாரோ கால் பண்றாங்க. அந்த கால் பேச போற இந்த கேப்ல ஹீரோயின் புருஷனுடைய யூஸ் பண்ணப்பட்ட அந்த பழைய பொருளா இருக்கும் பாத்தீங்களா, ஏர்பாட், அதுக்கப்புறமா வாட்ச், இந்த மாதிரி விஷயங்கள்லாம், இது எல்லாத்தையுமே போட்டோ எடுத்து OLX மாதிரி ஒரு ஆப்ல செகண்ட்ஸ்க்கு சேல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆட் போட்டிருக்காங்க. அடுத்த நாள் காலையில தான் நம்ம ஹீரோ இந்த விஷயத்த போன்ல பாக்குறாரு. என்ன இந்த பொண்ணு இதெல்லாம் ஆட்ல போட்டிருக்கா, எல்லாமே சந்தேகத்தை கிளப்புதே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் டவுட் அதிகமாகுது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயின் கிளாஸ்ல காமிக்கிறாங்க. நைட்டு முழுக்க தூங்காம சமயம் அழுது இருப்பாங்க. இப்போ கிளாஸ்ல வந்து பாடம் நடத்தும் போதே பயங்கரமா தூங்கி வழிய இந்த விஷயம்லாம் பார்த்துட்டு பசங்களாம் வீடியோல கட் பண்றாங்க. இவங்களை சோசியல் மீடியால போட்டு கலாய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கூட ஹீரோயின் கண்ணை முடிச்சு அவங்க யாரையும் திட்டாம அமைதியா காமா, ஆமா இந்த மாதிரி தான் யாராவது தூங்குனாங்க அப்படின்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணும், நான் தூங்கும் போது நீங்க எதுக்காக வரையாம ஏன் வீடியோ ரெக்கார்ட் பண்றீங்க, வரைஞ்சிருந்தா இன்னமும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சூப்பரா ஹேண்டில் பண்றாங்க. இப்போ இந்த வீடியோ பயங்கரமா ட்ரெண்ட் ஆகுது. இந்த வீடியோவும் ஹீரோ பாக்குறாரு. நம்ம ஹீரோயின் சொன்னாங்க பாத்தீங்களா, ஒரு பொண்ணு அடிக்கடிக்கு என் புருஷனை பார்க்க வருவா, ஒரு ஸ்டூடெண்ட், அந்த பொண்ணுடைய ஸ்கார்ஃபை தான் மறந்து விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை
கூப்பிட்டு விசாரிக்கும் போது அந்த பொண்ணு ஒத்துக்கிறா. எனக்கும் டீச்சருக்கும் ஒரு அஃபேர் இருந்துச்சு, அடிக்கடிக்கு அவரை நான் மீட் பண்ண போவேன், கசமுசா பண்ண போவேன் அப்படின்னு சொல்லும் போது அன்னைக்கு எப்ப போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஒரு 3 மணிக்கு மேல இருக்கும், வந்த டைம் ஞாபகம் இல்ல, ஆனா 5 மணிக்குள்ள கிளம்பி போயிட்டேன் அப்படின்னு சொல்றா இந்த பொண்ணு. அதுவும் கேப் புக் பண்ணி போனாலாம், அந்த கேபுடைய நம்பரு, கால் பண்ணி புக் பண்ண அந்த ஆப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தோடைய டீடைலும் சொல்லும் போது இல்ல இதுக்கப்புறம் வேலைக்காவது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் கூப்பிட்டு உட்கார வைக்க நம்ம ஹீரோயின் அமைதியா இந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ வந்துட்டு எதுக்காக என் புருஷனுடைய சாவுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஒரு மாதிரி பயத்துல இருந்தேன் அப்படின்னு சொல்றா. உண்மையிலேயே நீயும் என்னுடைய ஹஸ்பண்டும் அஃபேர்ல இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு ஆமான்னு சொல்லும் போது இவங்களுக்கு மனசே உடைஞ்சு போச்சு, பயங்கரமா அழுகுற மாதிரி பண்றாங்க. சரி நீ எதுக்காக என் புருஷனை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சத்தியமா நான் கொலையெல்லாம் பண்ணல, நான் உண்மையிலேயே அவரை பயங்கரமா லவ் பண்ணேன், நான் ஏன் அவரை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அழுவ. ஆக்சுவலா நானும் அவரும் சேர்ந்துட்டு செகண்ட் குழந்தைக்கு பயங்கரமா ட்ரை பண்ணும். ஆக்சுவலா நான் தான் ட்ரை பண்ண, எனக்கு ரொம்ப ஆசை, அவரு பெருசா புடி கொடுக்கவே இல்லை, என் மேல இன்ட்ரெஸ்டே காமிக்கல, ஏன் இன்ட்ரெஸ்ட் காமிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ கிளம்பி கிரைம் ஸ்பாட்டுக்கு போறாரு. எவ்வளவு நாளா கிரைம் ஸ்பாட்டுக்கே போயிருக்க மாட்டாரு, இப்பதான் போறாரு. இப்ப போயிட்டு இந்த கொலை எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் கொலை பண்ணிருந்தாங்க அப்படின்னா எப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் ஒயின் பாட்டில் வாங்கிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிருப்பாங்க, அதுக்கு ப்ரூஃப் இருக்கு. அந்த ஒயின் பாட்டிலால புருஷனுடைய மண்டையில் அடிச்சு மட்டை பண்ணிட்டு அந்த ஒயின் பாட்டில் அங்க உடைஞ்சு கடந்திருக்கும். அதுக்கப்புறமா அங்க ஒரு டூல் மாதிரி இருக்கும், இந்த ஆர்ட்லாம் பண்ணக்கூடிய ஒரு டூல், அது எக்கச்சக்கமா இருக்கு. அதுல ஒரு டூலை தூக்கி புருஷனுடைய கழுத்துல சதக்குன்னு 6 வாட்டி குத்தி கொலை பண்ணிருக்காங்க. இப்போ இங்க ஒரு கெமிக்கல் இருந்திருக்கும், இதுவும் ஆர்ட்ல வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்களாம், ஒரு கெமிக்கல் மாதிரி. அந்த கெமிக்கலை யூஸ் பண்ணி ரத்தத்தெல்லாம் கிளீன் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி அதனுடைய ட்ரேசஸையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாமே இவரே பண்ணி பாக்குறாரு, எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு ஒரு டூலை வந்துட்டு போலீஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா அந்த டூல்ல ரத்தக்கரை இருந்திருக்கும். இந்த டூலை வச்சு கொலை பண்ண மாதிரி எந்த ஒரு தடயமும் இருந்திருக்காது. நம்ம ஹீரோ இங்க இருந்து ஒரு டூலை கெஸ் பண்ணி எடுக்கிறாரு. இந்த டூலால தான் கொலை பண்ணிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஹீரோயினுடைய ஃபிங்கர் பிரிண்ட் அதுதான் கொலை செய்ய பயன்படுத்தின ஆயுதம்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில ஹீரோயினை கைது பண்ண வராங்க. இப்பதான் ஹீரோயின் நல்லா கிளம்பிட்டு அந்த குட்டி பொண்ணையும் ஸ்கூலுக்கு கிளப்பிக்கிட்டு வெளியே வர கரெக்டா போலீஸ் வராங்க. நீங்க தான் கொலை பண்ணிருக்கீங்க, எல்லா ப்ரூஃபுமே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ண பார்க்கும்போது நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கத்தி போராடுறாங்க. ஆனா கேட்காம ஹீரோயினை கைது பண்ணி தூக்கிட்டே போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் எவிடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு நம்ம ஹீரோனுடைய லேப்டாப், அங்க இருக்க திங்ஸ், வீட்டுல இருக்க திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டு ஹீரோயினை பார்க்க வரா. நான் வேணா வக்கீல் ஏற்பாடு பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வக்கீலுக்கு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட காசே கிடையாது, நான் எந்த கொலையும் பண்ணல, எந்த தப்புமே பண்ணல, கண்டிப்பா வெளியே வந்துருவேன், நான் வெளியே வர வரைக்கும் பொண்ணை மட்டும் பத்திரமா பாத்துக்கோ பிளீஸ் அப்படின்னும் போது நான் கண்டிப்பா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்புறா. இப்போ நம்ம ஹீரோனுடைய திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க இல்லையா, அதுல வீடியோ, அதுக்கப்புறமா லேப்டாப்ல சில வீடியோலாம் இருக்கும், அதெல்லாம் போட்டு பார்க்கும்போது ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்குமே வீட்டுல சும்மா இருக்கும் போது தங்களையே சும்மா மாத்தி வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க போல. அப்படி அந்த வீடியோலாம் இருக்கு, அதையெல்லாம் போட்டு பார்க்கும்போது இவங்க சந்தோஷமா இருக்கிறத விட சும்மா புருஷன் முண்டாட்டி அப்படின்னாலே சண்டை போட்டுப்பாங்க, லைட்டா முட்டிக்கும் இல்லையா, அந்த மாதிரி சமயத்துல எடுக்கப்பட்ட வீடியோவா இருக்கு. அதையெல்லாம் நம்ம ஹீரோ பாக்குறாரு. பார்த்துட்டு சரி ஓகே நம்மளே போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போயிட்டு நீ சொல்றது எல்லாமே பொய்யான கதை, ஆக்சுவலா உண்மையா என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கு காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் டேட் நைட் அப்படின்றதுனால அந்த ஒயின் பாட்டில்லாம் வாங்கிட்டு நேரா ஸ்டூடியோக்கு போறாங்க, புருஷனை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க போனா வேற ஏதோ ஒரு பொண்ணுடைய ஸ்கார்ஃப் இருக்கு, அதுக்கப்புறமா அந்த 2 சேஃப்டி பேக்கெட் இருக்கு. இவருக்கு திரும்பி நின்று ஏதோ வரைஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதையெல்லாம் பார்த்தவங்க செமையா கடுப்பாகிறாங்க. ஏதோ ஒரு பொண்ணு வந்துட்டு போயிருக்கா, நமக்கே இந்த ஆளு துரோகம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போன ஒயின் பாட்டிலாலேயே மண்டையிலேயே ஓங்கி ஒரு போட்டவனே அவரு கீழே ஒழுகுறாரு. அதுக்கப்புறமா கோவப்பட்டு அங்க டூல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா வரையறதுக்கு, அந்த ஸ்கேல்பல் டூல்னு சொல்லுவாங்க, அதை யூஸ் பண்ணி கழுத்துல தாறு மரா குத்திட்டு அந்த டூலை ஒலிக்க வைக்கிறேன் அப்படின்ற பேர்ல அங்கேயே மறுபடியும் வச்சுட்டு வேற ஒரு டூலை தூக்கி அங்க போட்டு அதுக்கப்புறமா அந்த சொல்யூஷன், அங்க ஒரு கெமிக்கல் மாதிரி இருக்கும், அதை கொண்டு வந்து கிளீன் பண்ண பார்த்திருப்பாங்களாம். இந்த விஷயம் தானே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சத்தியமா கிடையவே கிடையாது, நான் அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை, நான் எதுக்கு என் புருஷனை கொலை பண்ண போறேன், கண்டிப்பா நான் கொலை பண்ணல அப்படின்னும் போது இல்ல நீ சொல்றது எல்லாமே போய் தான், ஆக்சுவலா இதுக்கு எந்த ப்ரூஃபுமே கிடையாது, நீ சொல்ற எதையுமே நிரூபிக்கிற மாதிரி ப்ரூஃபுமே கிடையாது, நீ சொல்ற எல்லாத்துக்கும் எதிராக தான் ப்ரூஃப் இருக்கு அப்படின்னும் போது இப்போ நம்ம ஹீரோயின்
அமைதியா இருக்காங்க. அவ்வளவுதான், நீங்க எல்லாமே முடிவு பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் நான் பேசுறதையா கேட்க போறீங்க அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் ஹீரோயினை கைது பண்ணி ஜெயிலுக்கே அமுச்சு விட்டாங்க. இப்போ ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது. அந்த வீடியோல நம்ம ஹீரோயின் வந்துட்டு புருஷன் கூட ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது அவரு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு, நம்ம நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. எப்பயுமே இப்படியேதான் சொல்ற, உன்னை கொல்ல போறேன் பாரு அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயத்த அந்த கொல்ல போறேன் பாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இதை கொஞ்சம் பெருசா போர்ட்ரேட் பண்ணி இவங்க கண்டிப்பா கொலகாரி தான், இவங்களே தன்னுடைய வாயாலேயே சொல்லிருக்காங்க பாரு கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பெருசா போர்ட்ரேட் பண்ண இந்த வீடியோ பயங்கர வைரல் ஆகுது. நம்ம ஹீரோனுடைய ஸ்டூடெண்ட்டும் பாக்குறாங்க. ஆமால, இதே போல அடிக்கடிக்கு டீச்சர் சொல்லுவாங்களே, இது சும்மா ஃபன்னு நினைச்சா உண்மையா தான் சொல்லிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே யோசிக்கிறாங்க. இப்ப போயிட்டு பேட்டி எடுக்கும் போது அந்த யாரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் எல்லாம் காமிக்கல. இப்போ அவங்க எல்லாம் சொல்றாங்க, ஆமா டீச்சர் வந்துட்டு அடிக்கடிக்க சொல்லுவாங்க கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சும்மா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உண்மையிலேயே டீச்சர் ஒரு கொலகாரி போல அப்படின்னும் போது இப்போ அவ்வளவுதான் ஹீரோயின் வசமா மாட்டிக்கிட்டாங்க. ஹீரோயினுக்கு எதிராகவே இப்போ எல்லாருமே திரும்பிட்டாங்க. இப்போ அப்படியே சீன் கட்டாது. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வக்கீல் வந்திருக்காரு, ஹீரோயின் சார்பா பேசதான் வந்திருக்காரு. அவர்கிட்ட ஹீரோயின் கெஞ்சுறாங்க, நான் எந்த கொலையும் பண்ணல, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிக்கிற கப்பை உடைச்சி கையில வச்சு நான் கிழிச்சுப்பேன், அவ்வளவுதான் சாக போறேன், என்னை காப்பாத்துங்க அப்படின்னும் போது இங்க பாருமா, இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது, உனக்கு எதிராக தான் எல்லா எவிடன்ஸும் இருக்கு, நான் உன்னை காப்பாத்துறேன், எப்படி அப்படின்னா நீ வந்து ஒத்துக்கோ, நீ அமைதியா வந்து நீ தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்ட அப்படின்னா உனக்கான தண்டனையை கம்மியா வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னும் போது, நான் கொலையே பண்ணல அப்படின்ற கம்மியா வாங்கி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாவ இந்த விஷயத்த ஹீரோ வெளியே நின்று பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இப்பயாச்சும் உங்க கொலையை ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்பயும் ஒத்துக்க மாட்டாங்க. இப்பதான் ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் ஸ்கூல்ல இருந்து கிளம்புறாங்க. கிளம்பும் போது ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி குட்டி பொண்ணு வந்துட்டு ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கு ஸ்டே பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, நானும் ஆசைப்பட்டு கேட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டேன், நான் இப்போ கிளம்பி உங்களை மீட் பண்ண வரேன், வந்துட்டு நீங்களும் நானும் ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாம் ஓகே தான், குட்டி பொண்ணு அழுதா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதே டைம்ல அங்க யாரும் இருக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதான் அந்த ஸ்டூடெண்ட் தான் வந்திருக்கா, ஏதோ டவுட்டா, அந்த டவுட்டை கேட்க வந்திருக்கா அப்படின்னும் போது சரி ஓகே, என்ன சும்மா அந்த பொண்ணு உங்களை பார்க்க வரா, முதல்ல அந்த பொண்ணை அமுச்சு விடுங்க, நான் சீக்கிரமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு இவங்க போயிட்டு வழக்கமா ஒயின் வாங்குற அந்த ஸ்பாட்ல ஒயின் வாங்குறாங்க. இப்பதாமா உன் புருஷன் வந்து ஒயின் வாங்கிட்டு போனாரு அப்படின்னு சொல்லும் போது அவரு என்ன சர்ப்ரைஸ் பண்ண வாங்கிட்டு போயிருப்பாரு, நான் போயிட்டு அவரை சர்ப்ரைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டு வாசல்ல அந்த பார்க்கிங்ல காரை நிப்பாட்டிட்டு இவங்க லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு மேக்கப் எல்லாம் பண்ணும்போது அந்த டைம்ல ஊடி போட்டுட்டு யாரோ வெளியே வராங்க. அந்த நபரை பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க, யார் இவன் ஸ்டுடியோக்குள்ள போயிட்டு வரானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பயப்படும் போது அந்த ஆள் அந்த காரை பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருப்பான். நம்ம ஹீரோயின் அந்த ஆள் போனதுக்கு அப்புறமா இவங்க ஸ்டுடியோக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது ஸ்டுடியோடைய டோரு திறந்திருக்கு. உள்ளுக்குள்ள போனோன்னே ஒரு பயங்கரமான கெமிக்கல் ஸ்மெல்லு. அந்த ஸ்மெல்ல மூக்க மூடிட்டே உள்ளுக்குள்ள போனா புருஷன் ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இந்த விஷயம் தான் நடந்திருக்கும் மக்களே. ஆனா இது எல்லாமே ஹீரோயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மாட்டி விட்டுட்டு இருப்பாங்க. இப்போ ரியல் டைம்ல நம்ம ஹீரோயினை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி பிரஸ் மீடியா கிட்ட என்ன காப்பாத்துங்க, நான் எதுவுமே பண்ணல, கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இந்த நியூஸை வந்துட்டு ஒரு பெரிய பணக்கார வீட்டுல யாரோ உட்கார்ந்து பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த ரெண்டு பேரும் அந்த புருஷன் முன்னாடி உட்கார்ந்து பார்க்கல மக்களே, அவங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல யாரோ விஷம் கலந்துட்டாங்க போல. அந்த விஷத்தை குடிச்சிட்டு இல்ல சாப்பிட்டு அப்படியே நுர தள்ளிட்டு சாகர ஸ்டேஜ்ல உயிருக்கு போராடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இங்க ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு தான் இந்த பணக்கார கப்பலுக்கு சோத்துல எதையோ கலந்து கொடுத்துட்டு அந்த அவங்க சாகரத உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கா. இவளும் நியூஸை பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்போ செகண்ட் எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை அந்த ஸ்டூடியோக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு மேனிக்வின் பொம்மையை வச்சு நீ எப்படி கொலை பண்ணியோ அதை பண்ணி காமி அப்படின்னும் போது எங்க நான் கொலையே பண்ணல, எப்படி பண்ணி காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இவங்களுக்கு வேற வழி கிடையாது, இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணு, இந்த கத்தியால கொத்து, கத்தியால 6 வாட்டி கொத்து அப்படின்னும் போது கத்தியே கீழே ஒழுகுது, கத்தியை நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சு கொத்து அப்படின்லாம் சொல்ல ஐயோ என்ன காப்பாத்துங்க, சத்தியமா நான் கொலையெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுக்க வந்த வீடியோகிராஃபர் கிட்ட எல்லாம் கெஞ்சுகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வீடியோவை கொண்டு போயிட்டு கோர்ட்ல போட்டு காமிக்கும் போது ஜட்ஜி அதுக்கப்புறம் அந்த ஜூரிஸ் எல்லாம் பார்த்துட்டு ஏமா நீ கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோல கத்திக்கிட்டு இருக்க, அதுக்கப்புறம் எதுக்காக இந்த விஷயத்த பண்ணி காமிக்க ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் எங்க ஒத்துக்கிட்டேன், இவங்க தான் வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போனாங்க, நான் வரமாட்டேன், நான் கொலை பண்ணல அப்படின்னாலும் கேட்காம நீ தான் கொலைகாரி, கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்க, இதுக்கப்புறம் என்னால என்ன பண்ண முடியும், அதான் வேற வழி இல்லாம போயிட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை பண்ணி காமிச்சேன், சத்தியமா நான் கொலை பண்ணல, என்ன காப்பாத்துங்க, இங்க இவ்வளவு பெரியவங்க இருக்கீங்க இல்லையா, கொலையே பண்ணாத அப்பாவிய பிடிச்சி உள்ள
உள்ளுக்குள்ள போடாம வெளியே வேற என் பொண்ணு இருக்கா, அந்த குட்டி பொண்ணாவ அம்மா இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த பணக்கார வீட்டை காமிச்சாங்க பாத்தீங்களா. அந்த பணக்கார வீட்டுக்குள்ள அங்க இங்கன்னு நிறைய சீக்ரெட் கேமரா இருக்கு போல. பொம்மைக்குள்ள ஒரு கேமரா இருக்கு. அந்த கேமராவை அந்த இறந்து போன பணக்காரங்களுடைய பையன் பார்த்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்ல போலீஸ் கிளம்பி வீட்டுக்கு வராங்க. போலீஸ் படையே வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது இந்த பொண்ணுடைய பேரு யூனோ. இந்த பொண்ணு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணை கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்கிறாங்க. நீ யாரு, எதுக்கு அவங்கள கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இறந்து போனவங்க ஒரு பெரிய பணக்காரங்க. அவங்க டென்டிஸ்ட், ரெண்டு பேருமே புருஷன் பொண்டாட்டி, ரெண்டு பேருமே டென்டிஸ்ட், பல் டாக்டர், ரெண்டு பேருமே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு அசிஸ்டண்டா ஒர்க் பண்றவங்க தான் யூனோ. இவங்களை எப்ப பார்த்தாலும் அந்த டென்டிஸ்ட் கப்பல் தொல்லை பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த கிளினிக்ல வேலை வாங்குறது மட்டும் இல்லாம அடிக்கடிக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு கக்கூச கழுவு, அதை கழுவு, இதை கழுவு அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத பொல்லாத வேலையெல்லாம் வாங்க. அவங்க மேல இந்த பொண்ணு கடுப்பாயிருக்கா. என்னைக்காச்சும் ஒரு நாள் டைம் கிடைக்கும் போது இவங்களை போட்டு தள்ளணும் அப்படின்ற அளவுக்கு கோவம் வந்திருக்கு. விஷத்தை கையோட வச்சுக்கிட்டே சுத்திட்டு இருந்திருக்கா. கரெக்டா ஒரு நாள் இவங்க வீட்டுல வேலைக்காரி வரல, நீ வந்து குக் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்போ யூனோ போயிட்டு குக் பண்ணும்போது கொஞ்சம் பாயாசத்துல பாய்சனும் போட்டு கலந்து கொடுக்க அவங்களும் சாப்பிட்டு இறந்து போயிட்டு இருக்காங்க. ஏமா கையிலேயே பாய்சனை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா இந்த ஒரு டைமுக்காக தான் வெயிட் பண்ணேன், கையிலேயே வச்சிருந்தேன் அப்படின்னும் போது அது மட்டும் இல்லாம குட்டியா நைஃப் மாதிரி இந்த சர்ஜிக்கல் பிளேட் மாதிரி வச்சிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்பெல்லாம் காலம் சரியே கிடையாது, என்ன மாதிரி பொண்ணெல்லாம் எவன் சும்மா விட்டு வச்சிருக்கான், அதான் என்னுடைய பாதுகாப்புக்காக கையில ஒரு நைஃப் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல எல்லாம் சரி நீ கொலை பண்ணிட்டு முதல்ல அங்கிருந்து கிளம்பாம எதுக்காக அங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்த, போலீஸ் வந்து கைது பண்ற வரைக்கும் நீ அங்கேயே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா விஷம் வச்சுட்டு அவங்க சாகிறத பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னா உட்கார்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னும் போது பார்த்து ரசிச்சியா, அப்படி என்ன பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது விஷத்தை சாப்பிட்டவனே முதல்ல அவங்களுக்கு தொண்டையெல்லாம் அடைச்சிது, பயங்கரமா விக்குனாங்க, ஒரு மாதிரி தேவங்கனாங்க, கை காலம் இழுத்துக்குச்சு, முறுக்கிக்குச்சு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி காமிக்க இதை பாக்குற போலீஸ்க்கே ஒரு மாதிரி இருக்கு. எல்லாரும் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. இந்த பொண்ணு சரியான சைக்கோ போல, கொலை பண்ணது மட்டும் இல்லாம அதை பார்த்து ரசிச்சிருக்கா, அதை வேற வந்து சமயம் எக்ஸ்பிளைன் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சைக்கோவா இல்லையான்னு அதுக்கான டெஸ்ட் வைக்கலான்னு ஒரே ஆளுடைய ஒரு 10-15 போட்டோ கொண்டு வந்து காமிக்கிறாங்க. வேற வேற எக்ஸ்பிரஷன் இருக்கு. இதுல எதுல இவர் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு, எதுல சோகமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, நான் என்ன சைக்கோவா, சைக்காட்ரிக் டெஸ்ட்லாம் வைக்கிறீங்க, நான் மென்டலி ரொம்பவே நல்லா தான் இருக்கேன் அப்படின்னும் போது பரவாயில்லையே இந்த பொண்ணு மென்டலி நல்லா தான் இருக்கா, நம்மளதான் முட்டாளாக்கிட்டு இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை ஜெயில பிடிச்சு போட்டாங்க. இப்போ கைது பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிட்டு போகும்போது அங்க வந்து பிரஸ் மீடியாக்காரங்களாம் கேக்குறாங்க, அநியாயமா ஒரு குட்டி பையனை தனியாளா ஆக்கிட்ட, இப்ப அந்த குட்டி பையனுக்கு நீ என்ன ஆன்சர் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டே தம்பி உங்க அப்பா அம்மா நல்லவங்களே கிடையாது, அவங்களுக்கு இந்த சாவுலாம் கரெக்டான தண்டனை தான், அவங்களுக்கு பிறந்த நீயும் நல்லவனா இருக்க வாய்ப்பே கிடையாது, உனக்கும் ஏதாவது இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டு போறாங்க, கெத்தா போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல இல்ல இது ஜெயில காமிக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டு ஹீரோயினை பார்க்க வந்திருக்காங்க. ஏன்டி இந்த மாதிரிலாம் பண்ற, போலீஸ் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக போயிட்டு நடிச்சுலாம் காமிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் கொலையே பண்ணல, வேற வழி இல்லாம தான் நடிச்சு காமிச்சேன், என் மேல ஃப்ரேம் பண்ணிட்டாங்க, நான் வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் விடு, இப்ப என் பொண்ணு என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஃப்ரெண்டு கறி தயங்குறா. ஏண்டி தயங்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆக்சுவலா எனக்கும் ஒரு குட்டி பையன் இருக்கான், அது உனக்கு தெரியும் இல்லையா, குட்டி பையன் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்க வீட்டுக்கு வந்திருக்கா இல்லையா, அந்த குட்டி பொண்ணுடைய அம்மா ஒரு கொலகாரி, தன்னுடைய புருஷனையே கொலை பண்ண கொலகாரியுடைய பொண்ணு தான் வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏத்தி விட்டாங்க போல. அந்த குட்டி பையன் இந்த குட்டி பொண்ணு கிட்ட விளையாடவே மாட்டான், தனியா இருக்கான், ஒதுக்கி வைக்கிறான், ஏன்டா இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணு கொலகாரியுடைய பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ உன்னுடைய பொண்ணால என் பையன் பாதிக்கப்படுவானோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு, அதனாலேயே ஏதாவது ஆஃபனேஜ்ல கொண்டு போயிட்டு உன் பொண்ணை சேர்க்கலாமான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன், என்ன மன்னிச்சுக்கோ எனக்கு வேற வழி இல்ல அப்படின்னும் போது இல்லடி டோலி அந்த மாதிரிலாம் பண்ணாத ப்ளீஸ், எனக்காக நான் கண்டிப்பா கொஞ்ச நாள்ல வெளியே வந்துருவேன், அது வரைக்கும் ஆச்சு என் பொண்ணை பாத்துக்கோ, என் பொண்ணு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அழுவ, சாரி எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. இப்போ இதே கடுப்போட ஒரு மன உளைச்சலோட அவங்க செல்லுக்கு வராங்க. நிறைய செல்மேட்லாம் இருக்காங்க. ஒரு ஓரமா படுத்துட்டு பயங்கரமா கத்தி அழுகும் போது அதுல ஒரு செல்மேட்டுக்கு கான்ஸ்டிபேஷனோ இல்ல என்ன எழவோ தெரியல, அந்த லேடி வந்துட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு கக்கா போயிருப்பாங்க போல. முக்கி கக்கா போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அழுவுற சத்தம் கேட்டு கக்கா உள்ளுக்குள்ள போயிருச்சான். எல்லாத்துக்கும் நீதான் காரணம்னு வந்து பச்சையா திட்டிக்கிட்டு இருக்கா. செமையா சண்டை போடும்போது இவங்களுக்கு ஏற்கனவே சரியான வெறி, அந்த வெறியில இவங்களை அடிக்க பாயிறாங்க. இதே டைம்ல யூனோவை காமிக்கிறாங்க. இவங்களை நம்ம ஹீரோயின் என்ன ஜெயில இருக்காங்களோ அதே ஜெயிலுக்கு கூட்டு வராங்க. அந்த டெஸ்டிங்லாம் முடிச்சுட்டு உள்ளுக்குள்ள கூட்டிட்டு வரும்போது நம்ம ஹீரோயினுக்கு தலையில பயங்கரமா காயம் பட்டிருக்கு. இவங்களை தூக்கிட்டு போறாங்க. இந்த விஷயத்த யூனோ பார்த்துக்கிட்டே அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆக்சுவலா அங்க என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னா நம்ம ஹீரோயின் வயலன்ஸா கையில் எடுக்க மாட்டாங்க, யாரையுமே அட்டாக் பண்ண மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க
மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க. அந்த செல்மேட் மேல கோவம் வந்தாலும் அவங்களே அவங்க தலையை போட்டு பயங்கரமா முட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதுல பயங்கரமா காயம்பட்டு ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கு. இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போக, அந்த ஜெயிலே இருக்கும் இல்லையா, அங்க தூக்கிட்டு போக, என்னமா இப்படி மண்டைய பிறந்து வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச்சிங்க்கு பதிலா இந்த ஸ்லாப்லர் பின் மாதிரி எதையோ மண்டையில அடிச்சு விடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடு, தனியா இருந்தாலும் எல்லாமே சரியாகும். கியூரானதுக்கு அப்புறமா மறுபடியும் உன் டோலிகள் கூட போயிட்டு ஜாலியா இந்த மாதிரி சண்டை போடலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ யூனோவை கூட்டிட்டு போயிட்டு இந்த பொண்ணு ஒரு செல்ல போட அங்க ஒரு ரவுடி பொம்பளை இருக்கா. அந்த பொம்பளை கேக்குறா, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு எதை பண்ணாலும் அதை உட்கார்ந்துட்டு அப்படியே அச்சு பெசராம ஜாலியா கெத்தா சொல்லும் போது, என்னடி எனக்கு முன்னாடியே கெத்து காமிக்கிறியா, இங்க நான் தாண்டி கெத்தான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இவளை போட்டு போலன்னு போலக்க அடி வாங்கிட்டு கூட அமைதியா உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஓ உனக்கு அவ்வளோ திமிரா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்க வரும்போது அப்ப இந்த பொண்ணு டக்குன்னு மடக்கி பிடிச்சி அங்க பென்சில் மாதிரி இருக்கும், அதை தூக்கி கழுத்துல வச்சு, இங்க பாரு எனக்கு அடிக்க தெரியாது அப்படின்லாம் கிடையாது, அமைதியா இருந்தா அமைதியா இருக்கணும், அப்படி இல்ல அப்படின்னா இங்க ஒரு சொருனா போதும், அவ்வளவுதான் உன் கதையே முடிஞ்சு போயிடும் அப்படின்னும் போது மத்தவங்க எல்லாம் சேர்ந்துட்டு போலீஸை கூப்பிட இந்த பொண்ணு தான் வம்பு பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வேற ஒரு தனிமை செல்லுக்கு தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போயிட்டு தனியா அடைச்சு வச்சுட்டு அங்க இருந்து அந்த போலீஸ் போலான்னு பார்க்கும்போது இந்த பொண்ணு பயங்கரமா கத்துறா, ஐயோ என்ன காப்பாத்துங்க, உள்ளுக்குள்ள வந்துட்டு ஸ்பைடர் வாழ்ந்துகிட்டு இருக்கு போல, ஸ்பைடருடைய அந்த வெப்லாம் இருக்கு, ஸ்பைடரை பார்த்தாலே எனக்கு பயம், அந்த ஸ்பைடர் என் கிட்ட வந்தாலே கை காலம் இழுத்துக்கும், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தும் போது அந்த போலீஸ் வந்து பாக்குறாங்க, ஆமா ஸ்பைடர் வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது, வேற ஒரு செல்ல பக்கத்திலேயே போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போட்டு விட்டு, இவ்வளவு பெரிய கொலையை பண்ணிருக்க ஆனா ஒரு தம்மா தோண்டு 8 கால் பூச்சை பார்த்து பயப்படுற, ஏதோ இந்த செல்லுக்குள்ள நான் நல்லா செக் பண்ணிட்டேன், எந்த 8 கால் பூச்சியும் கிடையாது, ஒருவேளை உள்ளுக்குள்ள வந்தாலும் நீ என்ன கூப்பிடு நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற செல்ல போட்டு அங்க இருந்து கிளம்ப பார்த்தா அதுக்கு பக்கத்து செல்ல தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. இந்த மாதிரி சண்டை போடுறாங்க, மண்டையில இடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு கியூர் ஆகிற வரைக்கும் தனியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தனிமை செல்ல போட்டிருக்காங்க. இந்த பொண்ணு ஒரு மாதிரி டயர்டா அரை மயக்கத்துல படுத்துக்கிட்டு இருக்கா. இவங்களுக்கு மேல ஒரு ஸ்பைடர் ஏறி அங்க கையில எல்லாம் ஏறி போயிட்டு அங்க ஒரு ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டை வழியா பக்கத்து செல்லுக்கு போது, பக்கத்து செல்ல இவனும் இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு ஸ்பைடரை கையிலேயே பிடிச்சி விளையாடிட்டு இருக்கா. ஒக்கா மக்கா இப்பதான் இந்த பொண்ணு எனக்கு ஸ்பைடரை பார்த்தாலே பயம், ஒண்ணுக்கே போயிடுவேன் அப்படி இப்படின்னு சொன்னா பார்த்தா ஸ்பைடரை தூக்கி விளையாடிட்டு இருக்கா. நான் உன்னை நியூஸ்ல பார்த்தேன், நீ அந்த கொலையை பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, யார் நீ, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது, என்ன வந்துட்டு சைக்கோன்னு சொல்லுவாங்க, விச்சுன்னு சொல்லுவாங்க, சூனியக்காரன்னு சொல்லுவாங்க, ஆனா இப்போ நான் உனக்கு ஏஞ்சல் மாதிரி, நான் வந்துட்டு ஆல்ரெடி 2 கொலையை பண்ணிட்டு வந்திருக்கேன், ஒரு கொலையை எக்ஸ்ட்ரா ஒத்துக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, நீ பண்ணல அப்படின்னு சொல்ற இல்லையா, அந்த கொலையை நானே ஒத்துக்கிறேன், ஆனா சும்மாலாம் பண்ண முடியாது, அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒண்ணு பண்ணும் அப்படின்னும் போது இதை கேட்டு ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்லாம் காட்டல, இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது, ஒரு வாரத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அந்த காயம்லாம் கொஞ்சம் குணமா இருக்கு. நம்ம ஹீரோயினை நார்மல் செல்லுக்கு கொண்டு வராங்க. அங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது, வா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா, எனக்கு சாப்பாடு வேணாம், ஒரு வாரமா நியூஸ் பேப்பர்லாம் வந்திருக்கும் இல்லையா, அந்த நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் பார்க்கணும், நியூஸ் பேப்பர்லாம் எங்கன்னு கேட்டு வாங்கி நியூஸை பார்க்கும்போது இந்த மாதிரி யூனோ வந்துட்டு 2 பேரை கொலை பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஒரு வாரமா அந்த கேஸ் எப்படி போச்சு, என்ன பண்ணாங்க, யூனோ யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா விஷயமும் அந்த ஒரு வாரம் நியூஸ் பேப்பரை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயினுக்காக வாதாடுற அந்த வக்கீல் என்ன பண்ண போறாரு, இப்ப நீ அடுத்து என்ன பண்ண போற அப்படின்லாம் கேட்கும்போது, எனக்கு அந்த வக்கீலே வேணாம், அவர் எனக்கே சப்போர்ட்டா பேச மாட்டாரு, உங்களுக்கு சப்போர்ட்டா தான் பேசுறாரு, நான் அந்த வக்கீலை வேலையை விட்டு தூக்கிட்டேன் அப்படின்னும் போது, இல்லம்மா உனக்கு கண்டிப்பா ஒரு வக்கீல் இல்லாம கோர்ட்டுக்கே போக முடியாது, நாங்களா ஒரு வக்கீலை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம், அவர் உனக்காக பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இதே டைம்ல இவனும் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களை வந்து வக்கீல் மீட் பண்றாரு, நீ பண்ண கொலைக்கலாம் உனக்கு குறைஞ்சது 20 வருஷம் தண்டனை கிடைக்கும், அமைதியா வந்து அவங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் ஆமாங்கய்யான்னு மட்டும் சொல்லு, மத்த எல்லாமே நான் பாத்துக்கிறேன், தண்டனையை கொஞ்சமாச்சு குறைச்சி வாங்கி கொடுக்க முடியுமான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப இவங்க போயிட்டு குளிச்சுட்டு கிளம்புறாங்க. குளிக்கும் போது பார்த்தா உடம்பு முழுக்க ஒரே காயமா தழும்பா இருக்கு. இப்போ கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அரசு தரப்பு வக்கீல் வந்துட்டு இவங்க இந்த மாதிரி கொலையை பண்ணாங்க, கொடூரமா கொலை பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு அதிகபட்ச தண்டனையா வழங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசி முடிக்க, இவனுடைய வக்கீல் உட்காந்து போனை நோண்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு பேச்சு காட்சி நீ ஏதாவது பேசியா, நீ எதுவுமே சொல்ல விரும்பலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜம்மா கேட்கும் போது எதுவுமே சொல்ல விரும்பல, இவங்க தான் கொலை பண்ணாங்க, அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, முடிஞ்ச வரைக்கும் தண்டனையை கம்மியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார, சரிமா அட்லீஸ்ட் நீயாச்சு ஏதாவது சொல்ல விரும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமான்னு சொல்லிட்டு இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த 2 கொலை மட்டும் இல்லாம இன்னொரு கொலையும் நான் தான் பண்ணேன், போலீஸ் வந்துட்டு அந்த கொலையை பத்தி என்கிட்ட ஒண்ணுமே கேட்கல அப்படின்னும் போது பப்ளிக்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களா இதை கேட்டு பயந்துட்டு வெளியவே போயிட்டாங்க. அதையே இவ்வளவு நேரம் இந்த விஷயத்த சொல்லாம, போலீஸ் கேட்கும் போது கூட சொல்லாம, இப்ப வந்து கோர்ட்ல வந்து ஏன் இந்த விஷயத்த சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏன் அப்படின்னா நான் ஜெயிலுக்கு போகும்போது அங்க ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு நான் பண்ண கொலைக்காக தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா, நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறதுல எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது, அந்த
பொண்ணை பார்க்க பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஐ மீன் பாவமா இருக்கு அதான் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. டிவில இந்த விஷயத்த ஹீரோயினும் பாக்குறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ரீ டைம்ல வெளியே எல்லாரையும் ஒலா விட்டுருப்பாங்க. அங்க அத்தனை பேருக்கு நடுவுல யூனோ எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தேடிட்டு இருக்காங்க. இப்பதான் யூனோவை கோர்ட்ல இருந்து கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. மழை பெய்யும் போது எல்லாரும் உள்ளுக்குள்ள போங்க அப்படின்னு போது இந்த பொண்ணு கெத்தா போலீஸோட வந்துகிட்டு இருக்கும் போது அப்படியே அந்த ரெயின் கோட் மாதிரி இருக்கு அது அப்படியே ஸ்டைலா தூக்கி போட்டுட்டு நடந்துட்டு வந்துகிட்டு இருக்கும் போது ஹீரோயின் பாத்துட்டாங்க. இவதான் யூனோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அன்னைக்கு ஸ்டூடியோக்குள்ள இருந்து யாரோ இதே போல ஒரு ஹூடி மாதிரி போட்டுட்டு வெளியே போயிருப்பாங்க. அதுவும் இதுவும் பார்க்கும்போது மேட்சா இருக்கு. ஐ மீன் யூனோவை தான் நம்ம ஹீரோயின் அன்னைக்கு பாத்துருப்பாங்க போல. சோ பார்த்துட்டு சப்கான்சியஸா யூனோவுடைய ஃபேஸ் தான் வரைஞ்சும் காமிச்சிருப்பாங்க. அடி பாவி அப்படின்னா உண்மையிலேயே நீதான் என் புருஷனை கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்க்கும்போது அந்த பொண்ணு ஜாலியா துள்ளி குதிச்சுட்டு கெத்தா போயிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயினை பார்த்து ஹாய் காமிச்சிட்டு உங்களுக்காக நான் சொன்னதை பண்ணிட்டேன், இப்போ நான் சொன்னதை நீங்க பண்ண வேண்டிய டைம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணு ஷாக்கா பாக்குறா. இதோட செகண்ட் எபிசோட் முடியுது. இப்போ மூணாவது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே அந்த செல்லுக்குள்ள இருக்கும் போது என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இதை எப்படி பொதுமக்கள்லாம் நம்புவாங்க, எல்லாரும் எப்படி நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீயும் தான் போயிட்டு நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கத்தி சொன்னேன். ஆனா யாருமே நம்பல. ஆக்சுவலா சொல்றத கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா சொன்னா எல்லாருமே நம்புவாங்க. நான் சொல்லி காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிருப்பா. இப்போ வந்துட்டு இந்த பொண்ணு ஒத்துக்கிட்டாலியா நான் தான் கொலை பண்ணேன், அந்த பொண்ணுடைய புருஷனை நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லயே யூனோ வந்துட்டு ஒத்துக்கிட்டு இருப்பா. இந்த நியூஸ் ஊர் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. எல்லாருமே ஹீரோயினை பாவப்படுறாங்க. அநியாயமா ஒரு விடோ பொண்ணு புருஷனை இழந்த பொண்ணை வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க, போலீஸ் கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ட்ரெண்ட் ஆகுது. செல்லுலயுமே வந்துட்டு நாங்க தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்மட்டி எல்லாருமே நல்லாவே பேச ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து ஒரு போலீஸ் சீஃபை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வச்சு என்னையா இதெல்லாம், அந்த பொண்ணு தான் கொலை பண்ணாலா இல்ல அந்த பொண்ணு பொய் சொல்றாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பா ஹீரோயின் தான் கொலகாரி, இங்க ஏதோ சம்திங் ராங்கா இருக்கு, நான் பார்த்த வரைக்கும் கண்டிப்பா அந்த பொண்ணு தான் கொலகாரி அப்படின்னும் போது வேற ஏதோ ஒரு பொண்ணு போயிட்டு நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டா இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும், இதுக்கப்புறம் அவ தான் கொலகாரி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ப்ரூவ் பண்ண போற, அவ்வளவுதான் என் மானமே போச்சு, போலீஸ் மானமே போச்சு அப்படின்லாம் சொல்லும் போது சார் நான் கண்டிப்பா அந்த பொண்ணு தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றேன், அப்படி இல்ல அப்படின்னா எனக்கு இந்த வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு போறேன், இது சவாலாவே விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அடுத்து நம்ம ஹீரோயினையும் யூனோவையும் ஒரே டைம்ல ஒன்னா கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பார்த்து இவங்களை ஒரு வண்டியில உட்கார வச்சு கூட்டிட்டு போறாங்க. பக்கமா இல்லாம கொஞ்சம் தள்ளி தான் உட்கார வச்சு கூட்டு போறாங்க. போலீஸ் வந்துட்டு இவங்க ஏதாவது பேசுறாங்களா இல்ல அடிச்சுக்கிறாங்களா ஏதாவது சண்டை வர போதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதை வீடியோவும் ரெக்கார்ட் பண்றாங்க. மேபி ஏதாவது சம்பவம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வீடியோ ப்ரூஃப் காமிக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும் இவதான் உண்மையான கொலகாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. சரியான கோவத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. யூனோ வந்துட்டு நீ கவலைப்படாத, நான் உனக்காக பேச போறேன், நீ என்ன மன்னிச்சுக்கோ, என்னால நீ பாதிக்கப்பட்டு நீ மாட்டிக்கிட்ட, நான் கோர்ட்டுக்கு வந்து கண்டிப்பா உண்மையை சொல்லி உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு போது இந்த பொண்ணு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல கடுப்பாயிட்டு அநியாயமா ஏன்டி என் புருஷனை கொலை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போறாங்க. கை கட்டப்பட்டதுனால கழுத்துல அப்படியே கடிச்சு விட்டுறாங்க. இதுக்கப்புறமா போலீஸ்லாம் வந்து விலைக்கு விட்டுறாங்க. இப்போ இந்த வீடியோவை ஒரு போலீஸ் ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. இந்த வீடியோவை கொண்டு போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட காமிச்சிட்டு பாருங்க அவங்க இந்த மாதிரி சண்டை போட்டாங்க, இந்த பொண்ணு கழுத்துல கடிச்சு வச்சுட்டா, அது மட்டும் இல்லாம காதல ஏதோ சொன்ன மாதிரி பார்த்தேன், நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவனுடைய காதல ஏதோ சொன்னாங்களா இல்லையான்னு சரியா தெரியல, நான் அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காமிக்கும் போது சரி ஓகே விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இவனோவை போயிட்டு மீட் பண்ணி நீ எப்படி கொலை பண்ண எல்லாமே சொல்லு அப்படின்னும் போது இந்த பொண்ணு அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறா. நமக்கு அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஊடிலாம் போட்டுக்கிட்டு நேரா உள்ளுக்குள்ள போறா. நான் உள்ளுக்குள்ள போகும்போது எல்லா டோருமே ஓப்பன்ல தான் இருந்துச்சு. போனோனே பார்த்தேன் அவர் வரைஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அங்க ஒரு பாட்டில் இருந்துச்சு, இந்த ஒயின் பாட்டில், அதை தூக்கி மண்டையில ஓங்கி ஒரு போடு போட்டு அதுக்கப்புறமா அங்க நிறைய டூல்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருந்தாங்க. என்கிட்ட வந்துட்டு நானும் ஒரு நைஃப் வச்சிருந்தேன், அதை வச்சு குத்தினா நான் மாட்டி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தே ஒரு டூலையே தூக்கி கழுத்துல குத்தி கொலை பண்ணேன். அந்த டைம்ல தான் யாரோ வர மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறமா அந்த டூலை வந்துட்டு மாத்தி வச்சுட்டு வேற ஒரு டூலை போட்டு நான் அங்க இருந்து வெளியே வந்துட்டேன். வெளியே வரதுக்கு முன்னாடி அங்க இருந்த ஏதோ ஒரு கெமிக்கலை கீழே ஊத்தி அந்த ரத்தத்தெல்லாம் அழிக்க மாதிரி ட்ரை பண்ற டைம்ல தான் யாரோ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ நடுவுல கேள்வி கேட்கிறாரு, நீ போனவனே குத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது போனவனே குத்தல, அந்த ஆளு வாட்ட சாட்டமா பெரிய ஆளா இருந்தாரு, என்ன அட்டாக் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல என்ன பண்ணலான்னு யோசிச்சுதான் அவர் திரும்பி இருக்கும் போது மண்டையில பாட்டிலால் அடிச்சு அவரை மட்டை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் குத்தினேன் அப்படின்னும் போது சரி எத்தனை வாட்டி குத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு அப்படியே கவுண்ட் பண்றா. கண்ணை மூடி என்ன விஷயம் ஆச்சு நம்ம எப்படி கொலை பண்ணுமோ அதை வந்துட்டு இமேஜின் பண்ணி பார்த்து மொத்தமா 6 வாட்டி அப்படின்னும் போது இவரே ஷாக் ஆகுறாரு. சரி கடைசி
கடைசியா அந்த ஸ்டூடியோ எப்படி இருந்துச்சு நீ வரைஞ்சு காமி அப்படின்னும் போது இந்த பொண்ணு அப்படியே அச்சசலா வரைஞ்சு காமிக்கிறா. ஏமா இந்த சம்பவம்லாம் நடந்து 5 மாசம் ஆகுது, எல்லாமே அப்படியே கண்ணால பாக்குற மாதிரியே பண்றியே, அச்சசலா வரையிறியே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏன்னா எனக்கு ஞாபக சக்தி கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்றா. இவரால நம்பவே முடியல, உண்மையிலேயே இவதான் கொலகாரியா அப்படின்னு சொல்லிட்டு இவரே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோயினை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு நீங்க வேற லாயரை அரேஞ்ச் பண்ற வரைக்கும், எனக்கு அந்த லாயர் மேல நம்பிக்கை வர வரைக்கும் நான் ஒண்ணுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ சீஃப் மறுபடியும் ஹீரோவை கூப்பிட்டு செமையா திட்டுறாரு. அந்த பொண்ணு தான் கண்டிப்பா கொலை பண்ணிருக்கா போல, இப்போ நீ உன் முகத்தை எங்க வச்சுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டிப்பா அந்த யூனோ கொலகாரி கிடையாது, ஹீரோயின் தான் கொலகாரி. இங்க ஏதோ சம்திங் ராங்கா நடக்குது, இந்த சம்பவம்லாம் நடந்து 5 மாசம் ஆகுது, அந்த பொண்ணு ஏதோ கண்ணால பார்த்த மாதிரி அச்சசலா எல்லாமே பண்ணிட்டு இருக்கா, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு, அதான் எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் அதிகப்படுத்துது அப்படின்னும் போது அந்த பொண்ணு வந்துட்டு எல்லாமே சொல்றா, 6 வாட்டி குத்தன அப்படின்னு சொல்றா, அந்த ஸ்டூடியோல எங்கெங்க எது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அச்சசலா அப்படியே வரைஞ்சு காமிக்கிறா. இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்ப நம்ம ஹீரோ கேக்குறாரு, அங்க வக்கீல் நின்னுட்டு இருப்பாரு, அந்த வக்கீல பார்க்காம இவ்வளவு நேரம் வக்கீல பாத்தீங்க இல்லையா, அவரு என்ன கலரு டை கட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவரும் யோசிக்காம ப்ளூ கலர்னு சொல்ல பார்த்தா அந்த வக்கீல் டையே கட்டவே இல்ல, இவ்வளவு நேரமா கூடவே நிக்கிறாரு, ஆனா இவருடைய டை என்ன கட்டிருக்காரு, டை கட்டிருக்காரா இல்லையான்னு கூட பார்க்காம நீங்க சும்மா சொன்னீங்க இல்லையா, அதே போல அவ அந்த சம்பவம்லாம் அவ தான் கொலை பண்ணா அப்படின்னா கூட 5 மாசம் ஆகுது, 5 மாசத்துக்கு அப்புறமா எப்படி எல்லாமே கரெக்டா சொல்ல முடியும், ஏதோ சம்திங் ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆர்கியூமெண்ட் பண்ண, ஆனா எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் சொல்றாரு. சார் கொலை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு மோட்டிவ் வேணும், அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி அந்த டென்டிஸ்ட் கப்பல கொலை பண்ணா இல்லையா, அதுக்கு கூட ஒரு பக்காவான மோட்டிவ் காரணத்தை சொன்னா, காரணமே இல்லாம இந்த ஆளை போயிட்டு எப்படி கொலை பண்ண முடியும் நான் கேட்டேன், அப்பயும் அந்த பொண்ணு கிட்ட தெளிவா கேக்குறேன், ஏன்டி கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் அந்த பொண்ணு ஆன்சர் பண்ணவே மாட்டா, காரணமே இல்லாம எப்படி கொலை பண்ண முடியும்னு கேட்கும் போது அந்த பொண்ணு ஒரு சைக்கோன்னு சொல்றாரு. சைக்கோவா இருந்தாலும் சைக்கோக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும், அதுக்கும் ஏதாவது ஒரு சில்லியான ரீசன் இருக்கும், அந்த மாதிரி எந்த ரீசனுமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த கூட இருந்த வக்கீல் சொல்றாரு, 2 பேருமே பக்கத்து செல்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், அப்படி கூட பேசியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது ஒய்யால இதுவே போதுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே டீமோட வாரண்டோட கிளம்புறாரு. இவங்க அந்த தனிமை செல்ல இருந்தாங்க இல்லையா ஒரு வாரம், அந்த டைம்ல தான் ஏதோ நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்ல முழுக்க போயிட்டு தேடி பாக்குறாரு, ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறாரு. அண்ட் வந்துட்டு பக்கத்து செல்லுக்குள்ள ஆட்களை போக சொல்லிட்டு இவர் பேசி பாக்குறாரு. பேசும்போது லைட்டா கேக்குது, மத்தபடி ஒண்ணு உள்ளுக்குள்ள இருந்து எதுவுமே பண்ண முடியாது. இப்போ ஹீரோயின் வந்துட்டு மொத்தமா எல்லாரும் கூடமே ஒரு செல்ல இருக்காங்க இல்லையா, அந்த செல்லுக்கு போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அங்க இருந்தும் ஒண்ணுமே கிடைக்கல, எல்லாரையும் மொத்தமா நியூடா செக் பண்ணும் அப்படின்னும் போது அங்க இருக்க அதிகாரிகள்லாம் முடியவே முடியாது, இது வந்துட்டு இங்க இருக்கிற வாரண்ட்ல இல்லவே இல்லை அப்படின்னும் போது மேடம் ஒரே ஒரு லேடி போலீஸை மட்டும் உள்ளுக்குள்ள போயிட்டு செக் பண்ண சொல்லுங்க, லேடி போலீஸ் இருந்தா இது வேணா எப்ப வேணா பண்ணலாம், இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு தீர்வு தெரியணும் அப்படின்னும் போது ஒரு லேடி போலீஸ் உள்ளுக்குள்ள போயிட்டு மொத்த ட்ரெஸ்ஸையும் கழட்டிட்டு அந்த செல்மெட் ஒரு 5 பேரும் நினைக்கிறேன் மொத்த பேரையும் செக் பண்ணும் போது கூட எதுவுமே கிடைக்கல, 2 தம்மு மட்டும் தான் கிடைக்குது. இப்போ எல்லாரையும் வெளியே நிக்க வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட காது கிட்ட போயிட்டு நீ அந்த பொண்ணை நம்புற தானே, ஆனா அந்த பொண்ணு நீ நினைக்கிற மாதிரி ஆளே கிடையாது, ரொம்ப மோசமானவ அப்படின்னு சொல்றாரு. இப்ப அன்னைக்கு செல்லுக்குள்ள என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு யூனோ கேக்குறாங்க, ஒருவேளை உண்மையான கொலகாரனை நீ செல்லுக்கு வெளியே பார்த்த அப்படின்னா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பா என் கையாலேயே குத்தி கொலை பண்றேன் அப்படின்னும் போது, ஆனா நீயும் நானும் அந்த பஸ்ல போகும்போது சுத்தி போலீஸ் இருப்பாங்க, கையை கட்டி போட்டிருப்பாங்க, அப்போ உன்னால என்ன பண்ண முடியும், நீ அப்ப என்ன பண்ணு அப்படின்னா என்னுடைய கழுத்தை பிடிச்சி கடிச்சு வை, அது போதும், நீ வந்துட்டு கழுத்தை பிடிச்சி கடிச்சு வச்சிட்ட அப்படின்னா இதுக்கு நான் ஓகே சொல்றேன், அதுக்கப்புறம் எல்லாமே நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிருப்பா, அதுக்காக தான் கடிச்சு வச்சிருப்பாங்க. இப்ப அப்படியே ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இந்த ஜெயிலுடைய மொத்த கேமரா ஃபுட்டேஜையும் எடுத்து செக் பண்ணி பாக்குறாரு. அந்த யூனோ எப்போ உள்ள வந்தாங்க, நம்ம ஹீரோயினுக்கு எப்போ காயம் பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாக்குறாரு. அந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போது கூட எதுவுமே கண்டே பிடிக்க முடியல. சரி ஓகே, இவங்க 2 பேரையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம், இது ஒரு போதை மருந்து மாதிரி கொடுத்து அந்த உண்மையை சொல்ற மாதிரி ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டெஸ்ட்டை பண்ணி பார்க்கலாம், அதுக்கு பெர்மிஷன் வாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த இதே டைம்ல நம்ம ஹீரோயினை மீட் பண்றதுக்கு வேற ஒரு வக்கீல் வராரு. இவர் ரொம்ப சின்ன வக்கீல். ஆக்சுவலா ஹீரோனுடைய கேஸை பார்த்துட்டு எக்கச்சக்கமான வக்கீல் நான் ஃப்ரீயாவே பண்றேன், உங்களுக்கு ஃப்ரீயா கூட கேஸ் எடுத்து நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வக்கீல்லாம் சொல்லிருப்பாங்க. ஆனா இவனோ தான் சொல்லிருப்பா, நீ பெரிய வக்கீல் கிட்ட போன அப்படின்னா அவங்க பேர் தான் வெளியே தெரியும், இவ்வளவு பெரிய வக்கீல் இந்த கேஸ் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரு வெளியே தெரியும், நீ சின்ன வக்கீலா ஒரு புள்ள பூச்சா பார்த்து செலக்ட் பண்ண அப்படின்னா அவனுடைய பேரை விட உனக்கு நடந்த அநீதி தான் வெளியே தெரியும், அப்ப நீ ஈஸியா வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்லிருப்பா. அதனாலேயே பெரிய வக்கீலா பார்க்காம ஒரு சின்ன வக்கீலா பார்த்திருக்காங்க, ஓகே சொல்லிருக்காங்க. இப்ப அந்த வக்கீல் வந்து மீட் பண்றாரு, எனக்கு வந்துட்டு ஜாமீன் கிடைக்குமா, இப்போதைக்கு
இப்போதைக்கு பெயில்ல வெளியே போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கிடைக்கிறது கஷ்டம், இருந்தாலும் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களால வாதாடி என்ன வெளியே கூட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பா முடியும், அதுக்கு முதல்ல உண்மையா என்ன விஷயமாச்சோ எல்லாமே தெளிவா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இவரு நோட்ஸ் எடுத்துக்கிறாரு. சரி, இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டெஸ்ட்டுக்கு இப்போ நான் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டெஸ்ட் பண்ணா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த டெஸ்டோட ரூல்ஸ் படி உங்களுக்கு அந்த டெஸ்ட் வேணாம் அப்படின்னா நீங்க வேணான்னு டினை பண்ண முடியும். ஆனா இவனும் வந்துட்டு ஓகேன்னு ஒத்துக்கிட்டா அந்த பொண்ணுக்கு டெஸ்டையே ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. இதே டைம்ல டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா இது எப்படி அப்படின்னா எஸ் ஆர் நோ கொஸ்டின் மட்டும் தான் கேட்பாங்களாம். நாங்க கேட்கிற கேள்விக்கு எஸ் ஆர் நோவா அதை மட்டும் ஆன்சர் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த டெஸ்ட் பண்ற டிவைஸ்ல ஒருத்தர் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இவங்க போய் சொன்னாங்க அப்படின்னா கிராஃப் மேல கீழே தாறுமாறா போயிட்டு வருமா, உண்மையை சொல்லும் போது கிராஃப் கரெக்டா போகும் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா இங்க போலீஸ் டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இருக்கக்கூடாது, ஆனா நான் கண்டிப்பா வந்து பார்த்தே தீருவேன், அந்த பொண்ணு என்ன சொல்றான்னு பார்த்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நின்னுகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனுடைய வக்கீலும் அங்கதான் நிக்கிறாரு. ஸ்டார்டிங்ல சில காமனான கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. அந்த பொண்ணு அந்த கேள்விக்கு எல்லாம் ஆன்சர் பண்ணும்போது கிராஃப் நல்லாவே போயிட்டு இருக்கு. நீ இது வரைக்கும் எத்தனை பேரை கொலை பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 4 அப்படின்னு சொல்றா. கிராஃப் நல்லா போகுது. நீ இதுக்கு முன்னாடி ஹீரோயினை மீட் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல அப்படின்னு சொல்றா. கிராஃப் லைட்டா மேல ஏறி இறங்குது. ஹீரோயின் கிட்ட பேசினியான்னு கேட்கும்போது இல்லன்னு சொல்றா. அதுக்கும் லைட்டா மேல ஏறி இறங்குது. பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஹீரோயினுடைய புருஷனை நீ தான் கொலை பண்ணியான்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்றா. எத்தனை பேரை இது வரைக்கும் கொலை பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 4 அப்படின்னு சொல்லும் போதும் கிராஃப் நல்லா போயிட்டு இருக்கு. ஹீரோயினுடைய புருஷனை எதுக்காக நீ கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கேட்கும்போது யோ இந்த கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாதியா, அமைதியாரியா அப்படின்னாலும் கேட்டாரு. அதுக்கு அந்த பொண்ணு ஆமா சார், கொலை பண்றதுக்கெல்லாம் ரீசன் வேணுமா, சும்மா கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், அந்த ஆளை பார்த்தாலே கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு, அதான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க இந்த பொண்ணு சிரிச்ச உடனே ஹாப்பி ஹார்மோன்லாம் சுரக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கிராஃப் மேல கீழே அப்படின்னு சொல்லிட்டு தாறுமாறா போயிட்டு வருது. இதுக்கப்புறம் கண்டிப்பா டெஸ்டே பண்ண முடியாது, இந்த டெஸ்டே ஃபெயிலா போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் இந்த வக்கீல் பாக்குறாரு, நம்ம ஹீரோனுடைய வக்கீல் பாக்குறாரு. அதுக்கப்புறமா ஒரு டிவி மீடியா கிட்ட போயிட்டு நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேச வரேன் அப்படின்னு சொல்லிருப்பாரு. அவங்களும் வாங்க பேசுங்க அப்படின்னும் போது இவர் போயிட்டு பயங்கர சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரியே பேசுறாரு. புருஷனை இழந்த ஒரு பொம்பளை, ஒரு விதவையா இருக்க ஒரு பொம்பளை குட்டி பொண்ணு கிட்ட இருந்து தனியா பிரிச்சு 4 மாசமா கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க, 5 மாசமா அந்த பொண்ணு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அப்படியே எல்லாரையும் கொஞ்சம் சோகப்படுத்துற மாதிரி பேசும்போது இதை டிவில பார்த்துட்டு எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. அந்த ஃப்ரெண்டுக்காரி ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. நம்ம ஹீரோ நியூஸ்ல இந்த வீடியோவை பாக்குறாரு. இப்ப இந்த மாதிரி மக்கள்லாம் போராட்டம் பண்றாங்க, இந்த பொண்ணை வெளியே விடணும், இந்த பொண்ணு அப்பாவி, அதான் உண்மையான கொலகாரி சரண்டர் ஆயிட்டாலியா அப்படின்லாம் பயங்கரமா போராட்டம்லாம் நடக்க நம்ம ஹீரோயின் குற்றவாளி இல்லன்னு முடிவுலாம் பண்ணல, இப்போதைக்கு பெயில் மட்டும் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே சந்தோஷமா வெளியே வராங்க. வெளியே வந்தா எக்கச்சக்கமான பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்லாம் வந்திருக்காங்க, பயங்கரமா போட்டோலாம் எடுக்கிறாங்க, கேள்விலாம் கேட்கறாங்க. அப்ப அந்த வக்கீல்லாம் வந்திருக்காரு. வரும்போதே பொண்ணை வந்துட்டு அந்த ஹோம்ல இருந்து கூட்டு வந்திருக்காரு. நம்ம ஹீரோயின் காருக்குள்ள போயிட்டு ஏறி உட்கார்ந்தவனே பொண்ணை ஹக் பண்ணி பயங்கரமா அழுகுறாங்க. இப்போ கார் இங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கும் போது அந்த செல்லுக்குள்ள இருக்கும் போது என்ன பேசினாங்க, நீ வந்துட்டு எனக்காக ஏதாவது பண்ணும், நான் உனக்காக ஒண்ணு பண்றேன் இல்லையா, அதுக்கு பதிலா நீ எனக்காக ஒண்ணு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனோ ஒண்ணு கேட்டிருப்பா. அது என்ன அப்படின்னா, நான் வெளியே இருக்கும் போது ஒரு ஆளை கொலை பண்ண ஆசைப்பட்டேன், என்னால கொலை பண்ண முடியல, எனக்கு பதிலா நீ போயிட்டு அவனை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிருப்பா. அதை யோசிச்சு பார்த்துக்கிட்டே ஹீரோயின் போயிட்டு இருக்காங்க. இதோட 3வது எபிசோட் முடியுது மக்களே. இந்த 3 எபிசோட் பார்த்திருந்தீங்க அப்படின்னாலே பேலன்ஸ் எல்லா எபிசோடும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு தோணும். நான் 1 வீக் லீவா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு போறேன் மக்களே. ஆட்டோ ஷெட்யூல்ல போட்டு போறேன், பார்த்து அப்படியே லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பாட்டுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஓகே மக்களே, பாய்.